கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு அந்த அப்டேட்லேயே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு எமோஷனலான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து தியேட்டரில் தளபதி ரசிகர்கள் செலிப்ரேஷன் பண்ண விதம், அதே மாதிரி வந்து அவர் நடித்த படங்களோட அந்த போஸ்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அது மாதிரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவரை பற்றி பகிர்ந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எமோஷனலாக இது ஃபுல்லாக இந்த ஒரு சோக மியூசிக் வாசிக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷனலான ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து தளபதி 69 தளபதியோட கேரியரில் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அரசியலுக்கு போகிறதுனால இதுதான் வந்து கடைசி படமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து தீவிர அரசியலில் ஈடுபட போகிறதுனால இன்னும் ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரசியல் இறங்க போகிறேன்ற மாதிரியே அறிவிப்பு வந்து தளபதி வந்து விட்டுருந்தாரு. அதோட அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து டேரக்டராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தான் ஹெச் வினோத் தான் வந்து டேரக்டராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. மியூசிக் டேரக்டராக வந்து யார் வருவா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அவர் எடுத்த படங்களில் வலிமை அண்ட் நேர்கொண்ட பறவை 2 படத்துக்கும் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடுறதுனால யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து ட்விட்டரில் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் வந்துட்டு அனிருத் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து பலரோட கருத்தை வந்து இருந்தது. ஸோ ஏராளமான இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இப்போ வந்து அனிருத் தான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு செஞ்சு அனிருத் அவர்களே வந்து மியூசிக் டேரக்டராக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு தீப்பந்தத்தை பிடிக்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து தீப்பந்தத்தை பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து த டார்ச் பீரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வரிகளை வந்து சேர்த்துருக்காங்க. இஸ் அரைவிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டார்ச் பீரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா மக்களாட்சியின் ஒளி தீபம் ஏற்றுபவர், அதாவது மக்களாட்சிக்கு வந்து ஒளி தீபம் ஏற்றுபவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அரசியலுக்கு போகிறாரு, அதை குறிக்கும் விதமாக வந்து அந்த ஒரு வரிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே அரசியல் புரசலாக ஒரு செய்தி வந்து வந்தது, இந்த படம் வந்து ஒரு அரசியல் கதையாக இருக்கும், அது வந்து தளபதி விஜயோட அரசியலுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்னாடியே வந்து சோசியல் மீடியாவில் வந்து பயிரப்பட்டு வந்தது. ஸோ இப்போ அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்களோட 233வது படத்தை தான் வந்து இப்போ வந்து தளபதி விஜய்க்கு 69வது படமாக பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. கமல்ஹாசன் நடிப்பில் ஹெச் வினோத் அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசனோட 233வது படம் வந்து வெளிவரதா இருந்தது. அதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் விடும்போது அதில் வந்து ரைஸ் டு ரூல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோட் வந்து இருந்தது. வினோத்தோட இந்த படத்தில் வந்து த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து மக்களாட்சியின் ஒளி தீபம் ஏற்றுபவர் அப்படின்ற மாதிரி மீனிங். அதான் ரைஸ் டு ரூல் அப்படின்றது வந்து நடத்துறதுக்கு உயர போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் வந்து கொடுக்குது. இந்த லைனோட மீனிங்கும் இந்த லைனோட மீனிங்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஏன்னா அரசியலில் சேவை செய்கிறதையும் அதன் மூலமாக மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுக்குறதையும் வந்து குறிக்கிற விதமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த ஒரு 2 போஸ்டரையும் கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து கருத்தை வந்து பயந்துட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் அரசியல் கதை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு டைம் டு லீட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோட் வச்சதுக்கே வந்து பல அரசியல் பிரச்சனைகள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சந்திச்சார். ஸோ இப்போ வந்து இந்த டார்ச் பீரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பிரச்சனைகள் இப்போ எதுவும் வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரும் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதுனால இப்போ அதுக்கான பிரச்சனைகள் வந்து எதுவும் வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருனாலையும் எதிர்பார்க்கப்படுது. என்னோட அந்த அப்டேட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.